பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அழகிய வார்த்தை. எவர் மக்களை அல்லாவின் பக்கம் அழைத்து தானும் நற்செயல்களை செய்து நிச்சயமாக நான் அல்லாவுக்கு முற்றிலும் வழிபடக்கூடிய முஸ்லிம்களில் ஒருவன் என்று கூறுகிறாரோ அவரை விட அழகிய வார்த்தை கூறுபவர் யார்? விளக்கம். மக்களை அல்லாவின் பக்கம் யார் எந்த முறையில் அழைத்தாலும் அவர் இந்த நல்வாழ்த்தை பெறுகிறார். உதாரணமாக, நபிமார்கள் மொஹாஜிதா என்னும் அற்புதங்களை காட்டி அழைத்தார்கள். ஆலிம்கள் ஆதாரங்களாலும், மொஹாஜிர்கள் யுத்தத்தின் மூலமாகவும், மொஹாதீன்கள் பாங்கின் மூலமாகவும் அழைத்தார்கள். வெளிப்படையான உடல் சம்பந்தப்பட்ட அமல்கள் பக்கம் அழைத்தாலும் அல்லது சூஃபியாக்கள் போன்று உள்ளத்தை சுத்தப்படுத்தும் மக்ரிபா போன்ற அந்தரங்க அமல்கள் பக்கம் அழைத்தாலும், ஆக நன்மையின் பக்கம் எந்த வழியில் அழைத்தாலும் அழைப்பவர்களுக்கு இந்த நற்செய்தி கிடைக்கிறது என்று குரான் விரிவுரையாளர்கள் முஃபஸ்ஸிர்கள் கூறுகிறார்கள். முஸ்லிம்களில் நானும் ஒருவன் என்று வசனத்தின் கருத்தாவது தான் முஸ்லிம் என்பதை பற்றி பெருமிதம் கொள்வதுடன் அதுவே தனது கண்ணியத்திற்கு காரணமாக என்று பிறரிடம் பெருமையுடன் கூற வேண்டும் என்றும் மேலும் சில முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறார்கள். மார்க்க உபதேசங்கள் செய்பவர்கள், தப்லீக் செய்பவர்கள் தம்மை பெரிதாக எண்ணிக்கொள்ளாமல் தாமும் ஒரு சாதாரண முஸ்லிம் என்றே நினைக்க வேண்டுமென்று பெரியார்கள் விளக்கம் தருகிறார்கள். அல்லாஹ் தஆலா எந்த ஹதீஸை படித்தோமோ, எந்த ஹதீஸை கேட்டோமோ அதன்படி நம்மையும் முழு உலக உம்மத்தையும் அல்லாஹ் தஆலா அமல் செய்ய நல் உதவி புரிவானாக. ஆமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.